ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 4th சாப்டர் எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ் லானா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ஓம்ஸுங்கிறது இந்த லா கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேமுங்க. இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க இந்த லா அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த லா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம்லாம் தெரியணும். என்னென்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன. இப்போது எப்படி நம்ம கரண்ட் மெஷர் பண்ணுறோம்ல ஆம்பேர் வச்சு, அது மாதிரி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் தான் வோல்டேஜ்னு சொல்லிட்டு போடும். நம்ம இங்கே வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் நம்ம வி யூஸ் பண்ணுறோமோ அது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட். இங்கே நம்ம லாவில் ஃபுல்லாமே வி யூஸ் பண்ணி தான் நம்ம லா போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த வி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு போடுற வேல்யூ தான் அந்த வி. ஓகேவா. இப்போது இந்த லா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கண்டக்டர்னால் என்ன, அது உள்ள கரண்ட் கேரி பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஒரு கரண்ட் கேரி பண்ணுற ஒரு கண்டக்டரில் நம்ம எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் கரண்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன ஃபஸ்ட் நமக்கு தெரியணும்ல. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே பேட்ரி இருக்கா, பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. என்னென்னா ஆனோட் இருக்குது, கேத்தோட் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் 2 இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இது எப்படின்னா, இப்போ பாசிட்டிவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாசிட்டிவில் 0 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பாசிட்டிவில் 0னும் நெகட்டிவில் 2 இருக்குது அப்படின்னா ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன, 2 இருக்கா. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 வோல்ட் பேட்டரி இது. இதே மாதிரி 5 இருந்துச்சு ரெண்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 5 வோல்ட் பேட்டரி. 9 இருந்துச்சுன்னா 9 வோல்ட் பேட்டரி. நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் இடையில அப்படின்னு பொறுத்து தான் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது மூலிமா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் இந்த லாவில் சொல்ல வராங்க. ஒரு சிம்பிள் லாங்க இது. எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இதுதான் ஒரு பேசிக்கான லா. இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, இதிலேருந்து நமக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வினா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்ல. ஸோ கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. இது வியை கீழே கொண்டு வரப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வருது தெரியுமா. அந்த கான்ஸ்டண்ட்டாக தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 1/R. இதில் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ஆர் எதுக்காக இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் என்ன தெரியுதுன்னா, கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, ஆனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக போகிறப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டோட இன்வெர்ஸ் வேரியேஷன் சொல்கிறாங்க இதில். ஸோ ஃபைனலாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் V = IR. இது எப்படி வேணால் எழுதிக்கலாம். I = V/R இல்லை V = IRன்னு எப்படி வேணால் எழுதிக்கலாம். இதுதான் ஓம்ஸ் லா சொல்கிறது. சிம்பிளான லாங்க. ஜென்ரலாக ஓம்ஸ் லானா என்னென்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் கரண்ட் வேரி ஆகுது. ரெண்டுமே அதோட ரிலேஷன் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் என்னென்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ அது ஈக்குவேஷன் ஆர் ஏன் கொண்டு வரோம்னா, ஆர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ சொல்கிறாங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் பிளாட் பண்ணுறப்போ வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கரண்ட்டும் லீனியராக வேரி ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைனில் வேரி ஆகுதுன்றதை சும்மா ஒரு கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.